ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா களினா அந்த கால இதுதான். இந்த சம்மருக்கு ஏற்ற சூப்பரான உணவு களி. அது இன்னைக்கு என்ன அதுக்கு சைட் டிஷ் என்ன செய்ய போறோங்கிறத கண்டினியூவா வீடியோ பார்த்து தெரிஞ்சிடுங்க. ஃபர்ஸ்ட் களிக்கு மாவு கிண்டதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு கரண்டி மாவு, ஒரு கிண்ணம், எந்த கப்புல மெஷர்மெண்ட் எடுக்குமோ அந்த கப்புல நம்ம இதை எடுத்துக்கிடணும். மாவு எடுத்தாச்சு. மாவு கட்டியே இல்லை, அளவுல தண்ணி நான் ஊத்திக்கிடேன். சரியா? இது இருக்கட்டு. அதே மாதிரி இதுல 1ல இருந்து 2 பங்கு தண்ணி நம்ம கொதிக்க வச்சிருவோம்னா, ஏன்னா நம்ம ஸ்டவ் எல்லாமே பயங்கர ஸ்லோ, அதனால இந்த அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிருவோம். கூட உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுருவோம். லைட்டா எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துடும், இல்லைன்னா நெய் சேர்க்கணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு லைட்டா சேர்த்தா போதும். வச்சுட்டு மூடி வைப்போமா. கொதிக்கட்டு. இத கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு விடுவோம். ஒரு கட்டியே இல்லாம நம்ம என்ன சொன்னா நல்லெண்ணெய் இருக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி இதுக்கு சைட் டிஷ் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை எடுத்து மாத்திருவோமா. இந்த கருவாடுக்கு பேர் முறக்கருவாடுன்னு சொல்லுவோம். இல்ல, நம்ம எல்லாமே கழுவிட்டோம். கருவாடு எப்படின்னா பொதிஞ்சு இருக்காது, நல்லா விரிச்சு வச்சு காய வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ அதுல மண்ணு தூசி எது இருந்தாலும் நமக்கு தெரியும், புழு இருந்தாலும் தெரியும். அந்த மாதிரி முரல் கருவாடு தான் நம்ம வாங்கி குழம்பு வைக்க போறோம். நம்ம வடமதி ஸ்பெஷல் இது அந்த மீன் குழம்பு. ஏன்னா இந்த மீன் குழம்பு கூட, இந்த கருவாட்டு குழம்பு கூட, மீன் குழம்பு இல்ல கருவாட்டு குழம்பு கூட நம்ம போடக்கூடியது பூசணிக்காய், மாங்காய். ஆனா இதுக்குன்னே ஒரு பச்சை மிளகு உண்டு. அந்த பச்சை மிளகு இப்ப சீசன் இல்லையோ என்னோ தெரியல, அதனால நம்ம இன்னைக்கு இந்த நீல பச்சை மிளகுல 1-2 கட் பண்ணி போடலாம். ஆனா அவ்வளவு ஒரு எரிப்பு இருக்காது. இந்த கருவாடு எப்படின்னா தோல் இப்படிதான் இருக்கும். சட்டியில உரசி, அதாவது சில்வர் நம்ம சீஞ்சட்டி இந்த மாதிரி பாத்திரத்துல வைக்கிறதோட கருவாடு மண் சட்டியில தான் வைக்கணும். வச்சோம்னா கழுவுறதுக்கு ஈஸி. கழுவும் போது அந்த மண் எல்லாமே தனியா வந்துடும். சரியா? அதனால நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். கழுவி கோர போட்டே வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் இருக்கணும், இதுல புளியவே வேண்டாம். ஏன்னா பச்சை மீனுக்கு இலைச்ச டேஸ்ட் வரும், இதுக்கு வராது. கையையும் கழுவிட்டு வரட்டா. தண்ணி ஊத்தி பூசணிக்காய் வேக போடணும். ஏன்னா நிறைய எல்லாம் தண்ணி ஊத்தி நம்ம கொதிக்க வைக்க போறது கிடையாது. அப்ப மீன் கருவாடு எல்லாம் சேர்ந்துக்கும், குழஞ்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், பூசணிக்காய் ஒரு 1/2 பங்கு கொதிக்க வச்சு எடுத்துருவோம். வேக வச்சு, அதுக்காண்டி பூசணிக்காய் வேக வச்சிருக்கு. இது பூசணிக்காய்னா இது கூட இந்த பச்சை மிளகையும் 2ஆ பிச்சு போட்டு, கூட உப்பு மூடி வச்சோம். வேகட்டு. இது வெந்து வரும்போது நம்ம மீனெல்லாம் அரைப்பெல்லாம் சேர்க்கணும். ஓகே, அரைக்கிறதுக்கு எடுத்துருவோமா. இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டுங்க பாரு. ஓகே, இந்த சமயம் இதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம்ல. தண்ணி நல்லா கொதிச்சுட்டா இந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கத போட்டுட்டு இதை வச்சு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணேனா.
கட்டி வராம என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். விதியா ஒண்ணுக்கு 2 தண்ணி. இந்த களி வந்து சூடாவும் சாப்பிடலாம், மீதி இருந்துன்னா தண்ணியில போட்டுட்டு மறுநாள் மோர் ஊற்றி கலக்கியும் குடிக்கலாம். உடல் சூட்டை தணிக்க கூடியதாக உண்டு. நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி பிடிக்காம. எப்படி ஸ்பின்ல வச்சுட்டு என்ன செய்யணும், கையில தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்க்கணும், ஒட்டுகான்னு தான் இதுக்குள்ள பேட்டர்ன். சரியா? திரும்பி சிம்ல வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ஆறுன பிறகுதான் அது என்ன செய்யும், கட்டி ஆகும்னா. இந்த மீன் குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு கட்டியா வரணும்னு இல்ல, அது அழகா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு நடுவுல புளி எடுத்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டு, மூடி வச்சிருவோம். நம்ம அடுத்தால வந்து இங்க பாருங்க, அது வேக ஆரம்பிச்சாச்சு. ஒரு அரை பங்கு வெந்திருக்கும். தேங்காய் அரைப்போமா? இது ஆஃப் ஆயிடுச்சு ஸ்ரீதி. ஆமா, தேங்காய் தேங்காய் உள்ளி எனக்கே எப்படி வந்து கருவேப்பிலை, நல்ல மிளகு, மஞ்சள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி, எரிப்பு தகுந்து வத்தல் பொடி. நல்ல நைஸா அரைச்சிருவோமா? ஆமா, இந்த அடுப்புல வச்சாதான் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ண முடியும். இல்லைன்னா இது நாளைக்குதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும். என்னதான் பொங்கி பாயின்னு எனக்கு தெரியலப்பா. ஊற்றிட்டு புளி கரைச்சி விட்டுறோம். புளி, உப்பு ஏற்கனவே நம்ம பூசணிக்காய் வேக வைக்கும்போது போட்டிருக்கோம், கூட போடணும். லாஸ்ட் தான் போடணும். கருவாட்டுல எல்லாம் உப்பு இருக்குமா?
இதை வச்சுட்டு அடுத்துல பொரியல் வச்சிடலாம்ல, கருவாடு பொரிச்சிடலாம்ல. இந்த மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா? மட்டும் இல்ல, உப்பு போடும். இந்த ஸ்டவ்ல வச்சிருவோம். மாங்காய் போட்டாச்சு. கருவாடு கொதிச்சோட போடும். இதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் போடுவோம்னா கருவாடு வேகணும்ல செய்யணும், அதனால நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுறோம்னா. இனி என்ன செய்யணும்னா போட்டுருவோம். போட்டு வச்சுட்டு மூடி வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் எடுப்போம். உப்பு 2 போடணும் பாரு. இது வந்து கருவாடு பொரி. கொஞ்சம் வசங்கட்டு சரியா? வசங்கின உடனே நம்ம வந்து கருவாடை போட்டு வறுக்கலாம். ஓகே, கருவாடு வசங்கட்டு இங்க குழம்பு கொதிக்கட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கா? தான் களி, ராகி களி. இத வந்து நம்ம வந்து இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுதான் சாப்பிட போறோம். நான் அரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ராகி தான். இந்த ஸ்பூன் வச்சு எடுத்தாலே அது வந்துடும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இங்க உள்ளி வசங்க ஆரம்பிச்சுட்டா இந்த டைம்ல என்ன செய்யணும்னா போடணும். உப்பு போட்டிருக்கோம் சரியா? இனி வத்தல் பொடி போட்டு வேற எந்த பொடியுமே இதுக்கு போட வேண்டாம். கருவாடு பொரிக்கிறதுக்கு இந்த அந்த காலம்லாம் சுடுவாங்க. வீடே மணக்கும் இந்த பொரியல் வச்சா. இத மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியெல்லாம் ஊத்த விடாது மக்கா, பாரு இதுலயும் வேலை இருக்கு. கருவேப்பிலையும் போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடணும். தண்ணி ஊத்த விடாது, சும்மா மூடி மட்டும் போட்டா போதும். கட்டி இதா இருக்கலாம். இந்த வெசர்ப்புலயே அது வெந்துடும். ஆனா சிம்ல வைக்கணும். நம்ம வீட்டுல ஆன்ல வச்சதும் சிம்ல வச்சது எல்லாம் ஒரே இதுனால நான் அம்மா வந்து ஃபுல்லாவே வச்சிருக்கேன். ஓகே, இங்க குழம்பு மனம் வந்தாச்சு. கருவாட்டு குழம்புக்குள்ள மனம். ஆனா இன்னும் கொஞ்சம் வத்தணும். ரெண்டு ரெடியான பாப்போமா? ஒரே மணக்கும். ஆமா, ஸ்வீட் இதெல்லாம் மணல. நம்ம வந்து அதை டெய்லி யூஸ் பண்ணாததுனால உனக்கு அதை தெரியல கட்டி. ஆனா ஊரே மனம் அடிக்கடி வைக்கணும்னா நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், இப்படி ஒரு பொரிப்பு கருவாடை பொரிச்சு எடுத்துட்டா போதும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, நான் இன்னைக்கு இத என்ன செய்ய போறேன்னா கொஞ்சமா இதுல தண்ணி ஊத்துவோம். கொஞ்சமா எடுத்தா வரும். நான் வெறும் ஒட்டவே செய்யாது. நான் இத்தனையும் ஸ்பூனை வந்து நான் வந்து தண்ணீரை முக்கல. அதாவது சைட் டிஷ் இப்படி நம்ம குடிச்சோம்னா சைட் டிஷ் வேண்டாம்னா மோர் மட்டும் இருந்தா போதும். மட்டும்
மிக்ஸில அடிச்சுட்டு வரலாம். இங்க பாருங்க, போட்டு இதை அந்த தள்ளி வச்சு உள்ளியும் மாங்காவும். ஆனா இது கூட லைட்டா பெப்பர் பொடி ஆட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பெப்பர் பொடி எதுவுமே ஆட் பண்ணல. இப்படி எல்லாம் இது வந்து எப்படின்னா, இதுவும் கொடுத்து ஒரு தட்டத்துல எல்லாம் கொடுப்பாங்க. இதுவும் காம்பினேஷன் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? டேஸ்ட் அப்படி இருக்கும். ஓகே, இந்த குழம்பு ரெடி ஆயிட்டு. இங்க பாரு ஸ்ரீகுட்டி, கட்டி ஆயிரும். சரியா? இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போமா? பொரியல் இதனால லாஸ்ட் வைக்கம்மா. சரியா? இல்ல நான் அதை எடுக்க மாட்டேன். இப்படி லைட்டா அப்படி பல்ஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? குழம்பு ஊற்றிட வேண்டியதான். ஒட்டல. சைட் டிஷ்ல இல்லைன்னா இதுல வைக்கணும். குழம்பு துண்டு பூசணிக்காய் மாங்காவும் தான். கருவாடு கிடக்குது, அவ்வளவா தெரிய சான்ஸே இல்லை. இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. ஆனா மேக்சிமம் வந்து அந்த காலத்துல வயலுக்கெல்லாம் கொண்டு போடியவங்க இந்த மாதிரிதான் கஞ்சிய வந்து நல்லா கரைச்சி மோர் ஊத்தி தயிர் ஊத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா சைடிஷ் இல்லாம குடிக்கணும். சின்ன உள்ளியும் பச்சை மிளகும் அரிஞ்சு போட்டுட்டு, இல்லைன்னா இது நம்ம இது வத்தல் இருக்கலாம், அது என்ன மோர் மிளகு போட்டு நம்ம அந்த காலத்துல குடிப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து கருவாட்டு குழம்பு, இதுக்கு பெஸ்ட். கருவாடுன்னு சொன்னாலே களிதான். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுங்க சொல்லி அந்த கால ரெசிபி தான் இதெல்லாம். இன்னைக்கு நேரத்துல உள்ளதுல பண்டத்த காலத்துல உள்ளது. பின்ன அது அரைச்சி எடுத்து செய்வாங்க. நீங்க நம்ம மாவுல ரெடி பண்ணிருக்கோம். இந்த மெஷர்மெண்ட் செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீட்ல சந்திப்போம். பாய்.